Hey guys, welcome to my channel Pondy to USA Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கிரேட் சாண்ட் vlog தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த vlog இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் எவ்ரி ஒன், இப்போ நாம் கிரே சாண்ட் நேஷ்னல் பார்க் சைன் போர்டு கிட்ட தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து சாண்ட் எப்படி இருக்குன்னு ஒரு லாங் டிஸ்டன்ஸில் பார்த்துடலாம். சரி வாங்க, இப்போது கிரேட் சாண்ட் விசிட்டர் சென்டருக்கு போயிட்டு டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம சாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த vlog ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. இன்னும் நிறைய திங்ஸ் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போது நம்ம விசிட்டர் சென்டர் வந்தாச்சு. உங்கள் வீட்டில் படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த vlog அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம விசிட்டர் சென்டர் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஏன் இங்கே சாண்ட் உருவாச்சு, ஏன் இங்கே இருக்குன்றத டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த பிளேஸ் இன்னொன்றுக்கும் ரொம்ப ஃபேமஸ், இன்டர்நேஷ்னல் டாக் ஸ்கை பார்க்கும் கூட. ஸோ இந்த சாண்ட் உட்காந்து நைட் டைமில் ஸ்டார்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க, வெல்கம் சென்டருக்குள்ளே என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம போய் பார்த்தரலாம். இந்த சாண்ட் உருவாக எவ்வளோ 1000 வருஷம் ஆச்சு, அது எப்படி உருவாச்சுன்ற இன்ஃபர்மேஷனை அவ்வளோ டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் விளக்கியிருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல. ஆக்சுவலி இங்கே இருக்கிற இன்சர்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். சாண்ட் என்ன மாதிரி உயிரினங்கள்லாம் வாழும், அது எப்படிலாம் இங்கே வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்ற டீட்டெயில் மாடல் இங்கே வச்சுருந்தாங்க. அதில் மரம், செடி, கொடி, விலங்கு, பறவை, பூச்சி, அங்கே பூக்கள்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. படிக்கிற காலத்தில் கூட நான் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக படித்தது கிடையாது. ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சாண்ட் என்ன மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் இருக்கும், உங்களோட ஃபேவரட் ஃப்ளார்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
கிரேட் சாண்டீஸோட ஸ்பெஷல் என்னென்னா மேக்னெட்டிக் சாண்ட். மினரல் மேக்னெட்டிக்ஸ் இருக்கிறதால இந்த சாண்ட் பிளாக்காக இருக்குது, ப்ளஸ் ஹெவியாக இருக்குது. ஸோ காற்று ப்ளோ ஆகும்போது ஹெவியாக இருக்கிற சாண்ட் வந்து அங்கேயே தங்கிடுது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற சாண்ட் வந்து ப்ளோ ஆகிடுது. அதனால தான் வேவ்ஸ் உருவாகிறதும் சரி, இந்த சாண்ட் டியூஸ் வந்து ஹைட் ஆகுறதும் அப்படி தான். இதோட மாடல் காமிச்சிருக்காங்க பாருங்கள், இந்த சாண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் இருக்குது. ஆஃப்டர் டார்க் இந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்காங்க பாருங்களேன். கிரேட் சாண்டீஸோட ஃபுல் எக்கோ சிஸ்டமே ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ரொம்ப அண்டர்ரேட் பண்ணி தான் இந்த பிளேஸ்க்கு வந்திருந்தோம். ஆனால் இவ்வளோ இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவோம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவே இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுதான் விசிட்டர் சென்டர்லேருந்து சாண்ட் டியூஸோட வியூ. இது வழியாக பார்க்கும்போது தான் தெரியுது சாண்ட் டியூஸில் நிறைய மக்கள் போயிட்டுருக்காங்கன்னு. வாங்க நாமளும் போய் பார்த்துடலாம். கிரேட் சாண்ட் டியூஸில் என்ட்ரு ஆக போகிறோம், வாங்க போகலாம். இந்த சாண்டோட டெக்ஸ்சர் அண்ட் கலர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. நிஜமாவே இந்த சாண்டில் மேக்னெட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். பாருங்களேன் எவ்வளோ மேக்னெட் ஒட்டிட்டு வருதுங்க. கிரேட் சாண்ட் டியூ பார்க்கும்போது ஜூன் படம் பார்க்கும்போது எப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. என்ன பெரிய ராட்சச மண்புழு மட்டும்தான் வரல. கிரேட் சாண்ட் டியூ பார்த்து முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்து எங்கள் 2 பேர்த்துக்குமே பசங்களை கொண்டு வந்து காமிச்சதில் பயங்கர ஹாப்பி. ஏன்னா பசங்க 2 பேரும் நிறையாவே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டாங்க. கிரேட் சாண்ட் டியூ பார்த்து முடிச்சுட்டு இப்போ ஒரு சூப்பரான டின்னர் ஸ்பாட் தான் போயிட்டுருக்கோம். வாங்க நாம் ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. இது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட். இதோட என்ட்ரன்ஸ் ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குல்ல. நமக்கு ஸ்பாட் கிடச்சிருச்சு.
குயிக்காக போய் மெனூஸ்லாம் பார்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆர்டர் பண்ண மெனூஸில் பேக் டு பேக் சர்வ் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன ஆர்டர் பண்ணோன்னா சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், எக் ட்ராப் சூப், அப்புறம் ஒரு போபோ டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். போபோ டீ வந்து செம்மையாக இருந்துச்சு. அதனால் கிளம்போது 1 மோர் போபோ டீ ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். சாப்பாடெலாம் திருப்தியாக சாப்பிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு இடத்த விட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க, இதோட கிரேட் சாண்டியூ vlog கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogஓட உங்களை நான் மீட் பண்ணுறேன். See ya. Take care. Hi friends, if you like our videos, please like, share and subscribe. Thank you. Bye.